guys, welcome back to our channel. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, இங்க என்ன பண்றாங்க மம்மி? சத்தி நீ அங்கேயே இரு, அப்புறம் உன் கால் தெம்படுத்து எல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம்னு சொல்லையா? இன்னைக்கு ரோலக்ஸ் பத்தி ஆமா, ரோலக்ஸ் பத்தி தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னன்னா ரோலக்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட்டி ஃப்ரெண்ட்ஸோட அவன் வந்து இன்னைக்கு ஒரு நம்மளாம் வெளியில் போய் குயின்ஸ்லாண்டில் போய் விளையாடுவோம்ல, அது இல்லாமல் இந்த சம்மரை வந்து இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எப்படின்னா படம் போத்தாரோ தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டத்தில் பம்ப் செட் இருக்குல்ல, இப்போ சரியான வெயிலாக இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போர் இருக்காங்க, அங்க வந்து போர் இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக தென்னை மரம், வாழை மரம், இந்த மாதிரி பெரிய கார்டனாக இருக்குது. இங்கே நிறைய தண்ணி விட்ருக்காங்க பம்ப் செட்டில். இப்போது வந்து ரோலக்ஸை பற்றி தான் எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ. இதில் என்னன்னாக்கா நிறைய தண்ணி போய் சேரணும் எல்லா செடிக்கும். அதனால அவங்க எல்லோரையும் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அப்பப்போ இந்த கரண்ட்டு கட் ஆகிடும் இல்லையா. ஏமோ இந்த மஞ்சு பிளேஸ் பெட்டுக்கொண்டு ஆடாட்டாங்க வீட்டில். ரோலக்ஸும் ஜாலியாக இருக்குது, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. எப்படிடா இப்போ பாத்தி கட்டி அங்கங்கே ரெடி பண்ணி எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சரி நம்ம என்ஜாய் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணலையா. எப்படி ஓடுறோம் அந்த செடிக்குள்ளெல்லாம் பூந்துட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன சொல்லணும்னா உள்ளெல்லாம் போயிட்டான் பாருங்க செடி உள்ள. அது பின்னாடி வந்து ஒரு வீடு இருக்குது. அவங்களும் ரோலக்ஸ் மாதிரியே ஒரு நாய்க்குட்டி வளர்த்தாங்க. அது வந்து அதுதான் மெயின் ஹீரோ. இது வந்து ரோலக்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது. அந்த நாய்க்குட்டி வந்து லேப்ரடார்லாம் நல்லா பார்த்துட்டு வரும் போய். ஆனால் வெளியிலேயே தான் வச்சு வளர்ப்பாங்க, தெரு நாய் மாதிரி தான் வச்சு வளர்ப்பாங்க. அது வந்து செட் ஆகலதுக்கு வெயில் குளிர்னு செட் ஆகாமல் இப்போ அதை பார்க்கறதுக்காக அடிக்கடி போவாங்க. வந்துட்டு அவன் அதுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் பின்னாடி போய் பார்த்துட்டு வரத்துக்கு போயிருக்கு. பார்த்துட்டும் வந்துட்டார் ஐயா பாருங்க. ரெடியாக இருக்காங்க எப்போ அந்த பம்ப் செட் திறந்து விடுவாங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வாட்டி குளிச்சிடுறான், இன்னொரு வாட்டி சேத்துலலாம் போய் வாரிண்டு உளுந்து எல்லாம் சேராக்கிட்டு இப்படியே தான் தொடர்ந்து நடக்குது. அங்கேயுமா ஓடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். இந்த மாதிரி லேப்ரடார்ஸ்க்கெலாம் வெளியில் இருக்கிறது தான் சுதந்திரமாக இருக்குது. ஆனால் அது நம்ம தான் இருக்க முடியாது, நாய்ங்க எதனா கடிச்சிட்டு நம்ம பயம், அதனால் வெளியிலேயே விட மாட்டோம். இவன் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த மாதிரி வெளியில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எல்லாரும் இவனும் குளிச்சுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். என்னென்ன அட்டகாசம் பண்ணுறான்னு பாருங்கள் நீங்கள். இப்போ பார்த்தீங்களா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அவன் நம்மளுக்கு கூட இந்த மாதிரி வெயில் சீசனில் வெளியில் எங்கன்னா போகிறதுக்குன்னா இந்த மாதிரி கார்டனில் ஃபுல்லாக செடி கொடியோட பச்சைன்னு தண்ணியோட இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷம்தான். நல்லா இருக்குது. குயின்ஸ்லாண்ட் போனால் கூட ரோலக்ஸ் மட்டும்தான் போய் அவ்வளோ செலவு பண்ணி போகிறத விட இந்த மாதிரி ஃபேமிலியோடு இந்த மாதிரி உங்களுக்கும் செட் இது மாதிரிலாம் இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெயில் சீசனில் நல்லா முடிஞ்ச மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். ரோலக்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கான். ஒருத்தர குளிச்சுட்டுன்னா ரொம்ப சோப்புலாம் போட்டுலாம் இல்லை, சும்மா வெயில் தனியறதுக்கு ரொம்ப வெப்பமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. நிறைய தண்ணி ஃப்ரூட்ஸு பழங்கள்லாம் சாப்பிட்றீங்க கூட. பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நிறைய போடலாம். நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ఏంది బాయ్ నెట్ల నేల పోతావు నీ అయ్యో కొట్టలేదా పనికి మాల టీం పాపం
ఆడవలా இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு செட்டு திறந்துட்டாங்க. பாருங்க பசங்களோட அமக்கலத்தை. இடம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தராக தான் இது பண்ணிக்க முடியும், தண்ணியில் போய் விளையாட முடியும். வேலைக்கு வர்றது பின்னாடி போகிறது, முன்னாடி போகிறது, தோட்டத்துக்குள்ளே போயிடுது, துப்பருக்கு வாய்க்காலுக்குள்ளே ஓடிடுது. அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே ஓடிட்டான். ஓடி ஆட நல்ல பிளேஸாக இருக்கும். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். திருப்பி மிஸ் ஆகிடுவான். திருப்பி சேரில் போய் நல்லா விளையாடிட்டு வருவான். இப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியாக அவனை பிடிச்சிட்டு வந்து அவனை குளிக்க வச்சாச்சு. அவனை எப்படி இழுத்துட்டு வராங்க ரோலை. எரிச்ச தாங்க முடியலடி. வேலை 12 பரல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்குறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கேன். பத்தாது. குளிச்சுரா கைப்புள்ள. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் வெப்ப அலை பாதிப்பில் இருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அப்பா பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. இது குறித்து மருத்துவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய 3 மாவட்டங்களில் வெப்பம் சதம் அடித்ததால் என்ன அமர்ந்து அம்மோ அம்மோ சமந்தா அது குளிக்க நான் போறேன். இந்த இதை போட்டு
சமத்தா இங்க பாரு இது கட்டு இங்க ஓடாது நீ கட்டு அம்மா கட்டிட்டு குளிக்க வை குளுகுளுன்னு இருக்கு மாப்ள கொஞ்சம் எரிச்சல் அளந்து குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா ஐயோ